ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே வெக்டர் அல்ஜிப்ராவில் 8.2 எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். இல்லை ஆல்ரெடி 8 சம்ஸ் வர பார்த்தாச்சு. இப்போ 9th சம் பாருங்கள். ஷோ தட் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர். இதில் நீங்கள் எந்த கொஷின் எடுத்தாலும் இந்த கொஷின் வந்து இருக்கும், சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது, சரியா? ரைட். ஷோ தட் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர். கோப்ளேனார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் இந்த 3 வெக்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒரே பிளேனில் இருக்கிறக்கூடிய வெக்டர்ஸாக தான் கோப்ளேனார் வெக்டர்ஸ், சரியா? ஓகே, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே அதை ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் ஏ வெக்டர் சி ஈக்குவல் டு பி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துங்க. இப்போ இந்த 3 வெக்டரும் கோப்ளேனராக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னது? எப்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2 வெக்டர் பேரலாக இருக்கணும் அப்படின்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர். 1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டராக இருந்ததுன்னா அது பேரலல் வெக்டர். அதே மாதிரி 2 வெக்டர் கோப்ளேனராக இருக்கணும், 3 வெக்டர் கோப்ளேனராக இருக்கணும் அப்படின்னா ஒரு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர் ப்ளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர், இந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்டிஷன், சரியா? அப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா, therefore a vector is equal to s into b vector plus t into c vector அப்படின்னு போடுகிறேன், சரியா? இப்போ வேற எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் இதுதான் வந்து கண்டிஷன். ஒரு வெக்டர் is equal to some constant into another vector plus another constant into another vector, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், a vector இருக்கிற இடத்துல அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு போட்டேன், s வச்சுட்டு அடுத்த வெக்டரை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் t into c வெக்டர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே இருக்குது, இதில் எந்த சேஞ்சு பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே -2 இருக்குது, -2i இருக்குது, அது கூட s மல்டிப்ளை பண்ணால் -2si வெக்டர். இங்கே என்ன இருக்குது, 3j வெக்டர் இருக்குது, அது கூட s மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3j, சரியா? இது வந்து பாருங்கள் 3sj வெக்டர். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, அது கூட s மல்டிப்ளை பண்ணால் 4sk வெக்டர். அதே மாதிரி இங்கே t மட்டும்தான் இருக்குது, டீயை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே -1 இருக்குது, அதனால -tj வெக்டர், 3 இருக்குது, 3tk வெக்டர், சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இந்த i வெக்டர் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, -2s i வெக்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா j வெக்டருக்கு முன்னாடி 3s இருக்குது, இங்கே என்ன இருக்குது, j வெக்டருக்கு முன்னாடி -t இருக்குது. அப்போ இது ரெண்டுலேருந்து j வெக்டர் காமனாக வெளில எடுத்துட்டேன்னா 3s minus t into j வெக்டர்னு வந்துடுமா? புரியுதா அது? ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், k வெக்டருக்கு முன்னாடி -4s இருக்குது, இங்கே 3t இருக்குது. இப்போ இது ரெண்டுலேருந்து k வெக்டர் நான் காமனாக வெளில எடுத்துடுறேன், சரியா? இது ரெண்டுலேருந்து k வெக்டர் காமனாக வெளில எடுத்துட்டா -4s ப்ளஸ் 3t into k வெக்டர் அப்படின்னு வந்துடுமா? புரியுதா அது? ஓகே, இப்போ என்ன கிடச்சிருச்சு, இங்கே i வெக்டருக்கு முன்னாடி காமனாக வெளில எடுத்தாச்சு, j வெக்டர் காமனாக வெளில எடுத்தாச்சு, k வெக்டரை காமனாக வெளில எடுத்தாச்சு, சரியா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஈக்குவேட்டிங் த காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணேன்னா 2 சைட்லேயும் உள்ள i வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் i வெக்டருக்கு முன்னாடி 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, -2s. அதே மாதிரி j வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3s minus t இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், k வெக்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, சரியா? இந்த வேல்யூ இருக்குது, புரியுதா? இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, -2s இருக்குது, அப்போ -2s is equal to 1ன்னு எழுதிடலாம். இங்கே jக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3s minus t இருக்குது, இப்போ 3s minus t is equal to -2ன்னு எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது, -4s plus 3t இருக்குது, அது அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, அப்போ -4s plus 3t is equal to 3 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதா? இப்போ இதை கம்பேர் பண்ணிவிட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த மாதிரி எழுதியிருக்கேன், சரியா? -3s equal to 1, இந்த மாதிரி 2, இது 3, இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 3, சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இதை ஈஸியாக எஸ்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 -2s is equal to 1, இப்போ s is equal to என்ன வந்துடும், -1/2 வந்துடுமா? இந்த வேல்யூ எடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 2. இப்போ 2 என்னது, 3s minus
t is equal to minus 2. But 3 into minus 1 by 2 minus t is equal to minus 2. Minus 3 into minus 1 by 2 minus 3 by 2 minus t is equal to minus 2. புரியுதா? இப்போ மைனஸ் t is equal to இது இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். LCM எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் 1 by 2 வரும். சரியா? ஓகே. இப்போ மைனஸ் t is equal to minus 1 by 2. Therefore t is equal to 1 by 2. புரியுதா? S கிடச்சிருச்சு, t கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணணும்? இந்த சம்மை பொறுத்தவரை 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா எஸ்ஸோடைய வேல்யூ டீயோடைய வேல்யூ கிடைக்கும். அந்த எஸ் வேல்யூவை டி வேல்யூவை எடுத்து 3வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா கோப்ளேனார், இல்லைன்னா கோப்ளேனார் கிடையாது. சரியா? இப்போ நம்ம எஸ்டி கண்டுபிடிச்சதை 3வது ஈக்குவேஷனில் போடுறோம். அப்போ 3வது ஈக்குவேஷன் என்னது? மைனஸ் 4s, சரியா, மைனஸ் 4s ப்ளஸ் 2t ஈக்குவல் டு 3. இப்போ மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை 2 ஈக்குவல் டு 3. இந்த 2 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இப்போ 2 + 1 is equal to 3. 3 is equal to 3. பேலன்ஸ் ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ therefore the given vectors are coplanar vectors. புரியுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். சரியா? இதே மாதிரி சம் மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் செய்ய தெரியணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் whose position vectors are இந்த மாதிரி கொடுத்துருக்குது ஆர் கோப்ளேனர். சரியா? இப்போ இதில் பாருங்க, போன சம்மில் ஷோ தட் தி வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர்னு கொடுத்துருந்தது. இதில் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் whose position vectors are கொடுத்துட்டு ஆர் கோப்ளேனர்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இப்போ போனதில் வெக்டர்ஸ்னு கொடுத்துருந்ததுனால நீங்கள் ஏ வெக்டர் லெட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். 3 வெக்டராக கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துக்கணும். பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா முதல்ல ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர், ஓடி வெக்டர். வெக்டராக கொடுத்துருந்தாங்கன்னா 3 வெக்டர் தான் வரும். பாயிண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கும். இப்போ 4 பாயிண்ட் இருக்கனால ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர், ஓடி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்னது கோப்ளேனார்னா என்னது? இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இந்த பிளேனில் ஏபி, ஏசி, ஏடி, இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பி, இது சி, இது டி. இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். இது 3 ஒரே பிளேனில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அதனுடைய வேல்யூ. அதே மாதிரி ஏசி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 2-3 தடவை நிறைய செஞ்சிட்டீங்க இந்த சம்ஸ்லாம். அடுத்தது ஏடி வெக்டர். ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? புரியுதா? ஸோ நீங்கள் ஏபி, பிசி, சிஏ அப்படி கண்டுபிடிக்காம ஏபி, ஏசி, ஏடி ஒரே பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிங்க. ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர் அப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? ஓகே, இது 3 கண்டுபிடிச்சாச்சு. ஃபார் த வெக்டர்ஸ் டு பி கோப்ளேனார் நமக்கு கண்டிஷன் என்னது? ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர் ப்ளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர். இதை எப்படி தான் எழுதுவீங்க நார்மலாக? ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர்னு எழுதுவீங்க. இப்போ இந்த இடத்துல ஏபிசின்னு எடுக்கல, ஏபி, ஏசி, ஏடின்னு எடுத்துருக்கனால ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏசி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு ஏடி வெக்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐஜேகே அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் முன்னாடி உள்ள அந்த காம்போனன்ட்ஸ் என்ன இருக்குது, மேக்னிடியூட், அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு ஐ காமனாக எடுத்துட்டீங்க, ஜே காமனாக எடுத்தாச்சு, கே காமனாக. இப்போ ஈக்குவேட்டிங் த காம்போனன்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி என்ன கிடைக்கும்? போன சம்மில் பார்த்த மாதிரியே 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா டி வேல்யூ, எஸ் வேல்யூ கிடச்சிடும். அந்த வேல்யூவை எடுத்து 3வது ஈக்குவேஷனில், 3rd ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். ஆனிச்சுன்னா அது கோப்ளேனர், இல்லைன்னா கோப்ளேனர் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? இதில் ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 இதையும் சால்வ் பண்ணுறேன், 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா டியோடைய வேல்யூ 2/3 அப்படின்னு கிடச்சிச்சு. புரியுதா?
சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இங்கே 4 இருக்கிறதுனால நான் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -4s -32t is equal to -60. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். -33t is equal to -22. t is equal to -22 divided by -33. கேன்சல் பண்ணால் 2/3. இதை எடுத்து ஈக்குவேஷன் 1 or 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தேர்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. 1 or 2ல தான் போடணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னது -s -8t is equal to -4. -s -8 இன்ட்டு t-யோடைய வேல்யூ 2/3 is equal to -4. -s இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் -16/3 is equal to -4. இது அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா -4 + 16/3. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -12 + 16/3 that is equal to 4/3. இப்போ s is equal to என்ன வந்துடுது, -4/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. s கிடச்சிருச்சு, t கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் எடுத்து எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணனால தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். 3s + 3t is equal to -2. இப்போ 3 இன்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ -4/3 ப்ளஸ் 3 இன்ட்டு t-யோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 2/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 3 கேன்சல், இந்த 3 கேன்சல். இப்போ இது -4 + 2 is equal to -2. -2 is equal to -2 வந்துருச்சா? Therefore the given points are the Persian vectors of, சரியா? இல்லைன்னா இந்த given vectors are coplanar அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிறது வெக்டர்ஸா இல்லை பாயிண்ட்ஸா அப்படின்னு. வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எடுங்க. பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர், ஓடி வெக்டர்னு எடுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு மற்ற ப்ரொசீஜர்லாம் சேம் தான், அதே மாதிரி செய்யுங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.